தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன் என்று இயேசு யாரை குறிப்பிடுகிறார்? யோவான் ஸ்நானன். மத்தேயு 11:7-9. இயேசு கடிந்து கொண்ட பட்டணங்கள் எவை? கொராசின், பெத்சாயிதா, கப்பர்நகூம். மத்தேயு 11:20-24. இளைப்பாறுதல் தரும் வசனம் எது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்று இயேசுவிடம் குற்றம் சாட்டி பேசினது யார்? பரிசேயர். மத்தேயு 12:1-2. தேவ சமூகத்து அப்பங்களை எடுத்து புசித்தது யார்? தாவீது. மத்தேயு 12:3-4. தேவாலயத்திலும் பெரியவர் யார்? இயேசு கிறிஸ்து. மத்தேயு 12:6. வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை என்று யாரை குறித்து யார் சொன்ன வார்த்தை இது? இயேசுவை குறித்து ஏசாயா சொன்னது. மத்தேயு 12:17-19. யாருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாயிருப்பார்கள்? இயேசு கிறிஸ்து. மத்தேயு 12:21. தாவீதின் குமாரன் இவர்தானோ என்று இயேசுவின் எந்த செயலை பாராட்டி மக்கள் ஆச்சரியப்பட்டனர்? பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமானவனை சுகமாக்கின போது. மத்தேயு 12:22-23. பெயல்செபூல் என்று பரிசேயர் குறிப்பிடுவது யாரை? பிசாசுகளின் தலைவனை. மத்தேயு 12:24. இயேசு தாம் எப்படி பிசாசுகளை துரத்தினதாக குறிப்பிடுகிறார்? தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்தினார். மத்தேயு 12:28. எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆனால் மன்னிக்கப்படாத தூஷணம் எது? ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மத்தேயு 12:31. மரமானது எதினால் நல்லதென்று அறியப்படும், அதன் கனியினால். மத்தேயு 12:33. எதின் நிறைவினால் வாய் பேசும்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். மத்தேயு 12:34. நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று இயேசு எதை குறிப்பிடுகிறார்? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள். மத்தேயு 12:36. யோனா எத்தனை நாள் மீன் வயிற்றில் இருந்தான்? 3 நாள். மத்தேயு 12:40. என் தாயும் என் சகோதரரும் இவர்களே என்று இயேசு யாரை குறிப்பிடுகிறார்? சீஷர்கள் மற்றும் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள். மத்தேயு 12:49-50. நல்ல நிலத்தில் விழுந்த விதையின் பலன் என்ன? 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:8. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் பலனற்று போகிறான். எப்படி? உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் பலனற்று போகிறான். மத்தேயு 13:22. கோதுமைக்குள் களைகளை விதைத்தவன் யார்? சத்துரு. மத்தேயு 13:25. சகல விதைகளிலும் சிறியது, சகல பூண்டுகளிலும் பெரியது, அது எது? கடுகு விதை. மத்தேயு 13:31-32. 5 அப்பம் 2 மீன் சாப்பிட்ட புருஷர் எத்தனை பேர்? 5000 பேர்.
மத்தேயு 14:19-21. இயேசு கடலின் மேல் நடந்து வருகையில் அவருடன் இணைந்து நடக்க கடலில் குதித்த சீஷன் யார்? பேதுரு. மத்தேயு 14:25-29. கடலில் அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொன்னது யார்? பேதுரு. மத்தேயு 14:30. உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி நடக்கிறார்கள், கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்கள் என்று குற்றம் சாட்டி பேசினது யார்? வேதபாரகரும் பரிசேயரும். மத்தேயு 15:1-2. தன் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கதறிய பெண் யார்? கானானிய ஸ்திரீ. மத்தேயு 15:22. இயேசு ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொன்னபோது சீஷர்கள் எத்தனை அப்பங்களை கொண்டு வந்தனர்? 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும். மத்தேயு 15:32-34. 7 அப்பங்களில் மீதியானது எவ்வளவு? சாப்பிட்ட புருஷர் எத்தனை பேர்? மீதியானது 7 கூடை. சாப்பிட்ட புருஷர் 4000 பேர். மத்தேயு 15:37-38. வானத்திலிருந்து அடையாளத்தை கேட்டது யார்? பரிசேயரும் சதுசேயரும். மத்தேயு 16:1. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று இயேசு கேட்டபோது சீமோன் பேதுரு சொன்ன பதில் என்ன? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். மத்தேயு 16:15-16. தன்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்கிறார். மத்தேயு 16:24. இயேசுவின் மறுரூப காட்சியை கண்ட சீஷர்கள் யார்? பேதுரு, யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான். மத்தேயு 17:1-2. இயேசுவின் மறுரூப காட்சியின் போது அவரோடு பேசினவர்கள் யார்? மோசே, எலியா. மத்தேயு 17:3. மறுரூப மலையில் மேகத்திலிருந்து வந்த சத்தம் என்ன? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று. மத்தேயு 17:5. சீஷர்களால் குணப்படுத்த முடியாத ஒருவனை இயேசு என்ன சொல்லி சுகப்படுத்தினார்? இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். மத்தேயு 17:15-18.